ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் ஆன்லைன்லேருந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடேஷன் செய்கிறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிட் சிக்னேச்சர். இந்த இடத்துல சிக்னேச்சரை வேலிடேட் பண்ணால் அதுக்கு அந்த கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். கீழே சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும், அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷோ சைனர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனதர் ஒன் வேறு ஒரு விண்டோ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இல்லாமல் இருக்கும் சில சமயம். ஸோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லா செக் பாக்ஸையும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓகே பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விண்டோவும் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதையும் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஓகே பட்டன் கீழே வரும். அதை ஓகே பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இங்கேயும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் போயிட்டு அந்த கொஸ்டின் மார்க் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் வேலிட் ஆகிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் மார்க் வந்துடும். இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் மார்க் இருந்தால் தான் சிக்னேச்சர் வந்து வேலிடேஷன் உங்களுக்கு ஆனதாக அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் செஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.